இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்க? விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. ஒட்டுமொத்தமா இன்றைக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து அவருடைய வாழ்வாதாரமே ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு ஏதாவது கவலைப்பட்டதா? அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? இல்லை அதற்கு விலைவாசி குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. இதே அதிமுக ஆட்சி கொரோனா காலம் 11 மாதம் வேலை இல்லை, விலைவாசி ஏறல. அதே நேரத்தில் கஜா புயல், அந்த புயல் காலத்திலையும் விலைவாசி உயரல. வறட்சி, அந்த காலகட்டத்திலையும் விலை உயரல. அப்படி விலை உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த கொரோனா காலத்தில் 11 மாசம் ரேஷன் கடையில் இலவசமா விலை இல்லாம அரிசி பருப்பு என்ன கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா? 11 மாசம் கொடுத்தோம், 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். தை பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் கேட்கல, அரசாங்கமே மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வரும் டெல்டா மாவட்ட மக்கள் அப்படியே பொங்கலை அழகாக கொண்டாடினார்கள். அதிமுக ஆட்சியில் எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எப்பொழுதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கரண்ட் பில் உயர்த்தல, வீட்டு வரி உயர்த்தல, சொத்து வரி உயர்த்தல, கடவரி உயர்த்தல, குடிநீர் கட்டணம் உயர்த்தல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரியும் போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 2021 திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் வெளியிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாற்றி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று செஞ்சாங்களா? நம்முடைய மாதந்தோறும் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுத்தாங்களா? மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்குறது ரத்து பண்ணாங்களா? அதே ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? இதே அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், மகிழ்ச்சியோட மக்கள் வாங்கிட்டு போனாங்க 2500 ரூபாயோட. திமுகவிலையும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளம், கொடுக்கப்பட்ட பொருள் பயன்படுத்த முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி, இவர்களுக்கு தேவையான உதவிகள் என்ன? நீர் மேலாண்மை, நீர் இருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும். நிலத்தடி நீர் உயர வேணும். அதுக்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம்ல, ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரணும். அந்த மண்ணல் மண்ணெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்தினாங்க, நல்ல விளைச்சல் கொடுத்தாங்க, கிடைச்சது. ஏரி ஆழமாச்சு, மழைக்காலத்தில் நீர் அதிகமாக சேமிச்சு வச்சாங்க. அற்புதமான திட்டம் கைவிட்டுட்டாங்க.